நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे சகுனியின் சதித்திட்டங்கள் வெற்றியடையும் என்றே தோன்றுகிறது. வாரணாவத மக்களுக்கு இப்போது ஆசை, நீ உன் 4 தம்பிகளையும் அவசியம் அழைத்து வர வேண்டும் என்று. மதிப்பிற்குரிய உன் தந்தை பாண்டுவிடம் அவர்களுக்கு அளவற்ற அன்பு. அவர்களுக்கு பாண்டவர் 5 காண வேண்டும் என்ற ஆசை. அதை நிறைவேற்ற அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன் இந்த 4 அழைத்துக் கொண்டு செல். பாண்டவர்கள் 5 தங்கள் தாய் குந்தி தேவியுடன் பகைவரின் சதித்திட்டத்தை தெரிந்து கொள்ளாமல் வாரணாவதம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்தர்களை பகைவரின் சதியிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் அவருடைய பக்தர் விதுரர் இறைவனை பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் அவருக்கு ஒரு ரகசிய செய்தியும் காத்திருக்கிறது. மகாமந்திரியாருக்கு வணக்கம். என்ன செய்தி? பிரபு, நம் வாசலுக்கு ஒரு சாது வந்திருக்கிறார். அவர் தமக்காக இந்த பழத்தை தந்தார். சிவன் கோவிலுக்கு பின்னால் ஆலமரத்துக்கு கீழே.
மகாமந்திரியின் திருவடிகளுக்கு தொண்டனின் வணக்கம். எப்போது வந்தாய் வஜ்ரதத்தா? இப்போது இங்கே வருவதற்கு அப்படி என்ன அவசியம் இணைந்தது? மன்னியுங்கள் பிரபு, பயங்கரங்கள் வெளியில் இல்லை. சிக்கலான பிரச்சனை. அதிர்ச்சி வரப்போகிறது பிரபு. மனித குலம் காணாத பயங்கரம். என்ன? சதிமண்டலம் இருட்டில் செயல்படுகிறது. ரத்தம் உறைகிறது. இந்த சமயம் நியாயப்படி நடப்பவரிடத்தும் நல்லவரிடத்தும் விதி விளையாடுகிறது. அதனால் தான் மாளிகைக்குள் நான் தங்களை பார்க்க வரவில்லை. பயங்கரமான இந்த சதி எதற்கு? பஞ்ச பாண்டவர்களை ஒரே நேரத்தில் கொலை செய்ய. பாண்டவர்களை கொல்லவா? இன்று கொடுமைக்கார சகுனி நன்கு திட்டமிட்டு செய்தது சரியாக செயல்படுகிறது. பஞ்ச பாண்டவர்கள் மரணத்தை தேடி ஊர்வலம் போய்க் கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன சொல்கிறாய்? இது உண்மை பிரபு. வாரணாவதத்தின் பழைய ராஜ மாளிகையை புதுப்பிக்கும் போர்வையில் அற்புதமாய் அரக்கு மாளிகையை அமைத்திருக்கிறார்கள். நேரம் பார்த்து அவர்கள் சரியான இடத்தில் தீயை வைத்துவிட்டால் சகுனியின் ஏற்பாடு. திரைமறைவில் திட்டமிட்டு அதை சிறந்த முறையில் செயல்படுத்தி ஒற்றர் மூலமாக ஒழுங்குபடுத்தி நடத்துகிறார். அதை மாற்றி மறைக்க முடியாது. அந்த குள்ளநரி உங்களை பார்க்க அஞ்சுகிறது. அதனால் இன்று திறமையெல்லாம் திரட்டி கொடுமை வழியில் செல்லுகிறார். அவர் மண்டையை குடைந்து குடைந்து செய்த சதிகளெல்லாம் தம் வரையில் எட்டவிடவில்லை. அந்த கொடுமதி சகுனிக்கு இதயமில்லை. நல்லவர் பக்கம் அந்த நாராயணன் இருப்பாரே. யார் தவமோ 2 நாள் முன்புதான் இது பற்றி எனக்கு தெரிய வந்தது. எப்படியோ அந்த அரக்கு மாளிகை பக்கம் போயிருந்தேன். அங்கு முடிந்தவரை நோட்டமிட்டு சூட்சமங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்று கண்டுகொண்டேன். எப்படி இந்த சூழ்ச்சியை தடுப்பது வஜ்ரதத்தா? எப்படி இதை தடுப்பது? இங்கு நீயும் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறாய். இல்லை பிரபு, நான் நேற்றே வந்துவிட்டேன். நான் வரும்போது கண்டேன். தாத்தா பீஷ்மருடைய உங்களுடைய மாளிகைகளை 4 புறமும் வளைத்து சகுனியின் ஆட்கள் சுற்றுகிறார்கள். உங்களை பார்க்க நான் வந்தால் என் பின்னால் சகுனியின் நிழல். யாரை நான் பார்க்கிறேன் என்று அறியும். ஆகையால் நான் தப்புவதுதான் கடமையாக இருந்தது. தம்மை பார்க்க முடியவில்லை, செய்தியும் அனுப்ப முடியவில்லை. செய்திகளை அறிந்து பயனில்லை. பாவம் பாண்டவர்களை காக்கின்றது எப்படி? இப்போது நீ சொல்வதை பார்த்தால் சகுனியின் ஆட்கள் பிதாமகரின் மாளிகையையும் வளைத்திருப்பார்கள். ஆம். அதனால் வஜ்ரதத்தா, நாம் இந்த சமயத்தில் அவரிடம் சென்று உதவி கேட்கவும் முடியாது. கூடாது. தாம் இப்போது பிதாமகர் பீஷ்மரை இத்தருணத்தில் பார்க்கக்கூடாது. உனது கணிப்பில் யுவராஜரும் அவர் தம்பிமாரும் வாரணாவதம் என்று சேர்வார்கள். என்னை பொறுத்தவரை களைப்பு தீர அவர்கள் ஓய்வெடுத்துதான் செல்வார்கள். அதனால் நாளை சாயங்காலம்தான் போய் சேருவார்கள். என்றால் இங்கிருந்து நாம் விரைவாக செல்லும் குதிரை மீது ஏறி சென்றால் நாளை சாயங்காலத்தில் நாமும் அவர்களோடு போய் சேரலாம் இல்லையா? போய் சேரலாம். வஜ்ரதத்தா, நீ 4 நம்பிக்கைக்குரியவர்களை அழைத்துக் கொண்டு இப்போதே செல். கவனமாக இரு. ஒரு பயங்கரத்தை சந்திக்கிறாய். பார்க்கும் அனைத்தையும் தெரியப்படுத்து. மிகவும் கவனமாக செய்திகளை அனுப்பிக் கொண்டிரு. எப்படியாவது பாண்டவருக்கு முன் போய் சேர். இன்னொரு விஷயம், நீ மலைப்பகுதியில் மறைந்து மறைந்து செல்ல வேண்டும். போகும் பாதையை தேர்ந்தெடுத்து செல். எந்த பாதையில் பாண்டவர் செல்கிறாரோ அந்த பாதையில் துரியோதனன் ஆட்கள் பதுங்கி இருக்கலாம். அதனால் அந்த வழியே செல்லாதே. ஆச்சப்படுகிறேன் துரியோதனனிடத்தில். கபட நாடகத்தை அறிவெனும் வாளால் வீழ்த்து. அங்கிருந்து செய்தியுடன் சில பேர் இங்கு வருவார், இங்கிருந்து சில பேர் அங்கு போவார். எதுவும் எங்கும் நடக்கும். சரி.
என்ன யோசனை அர்ஜுனா? என்ன சொல்வது பீமண்ணா? நாம் எல்லாம் இப்படி ஒன்றாக சேர்ந்து வாரணாவதம் செல்வது சரியா என்று நினைக்கிறேன். எனக்கு புரியவே இல்லை. நாம் எல்லாம் சேர்ந்துதானே அண்ணனுடன் போவோம் என்று சொன்னோம். ஆம், சரியாக சொன்னீர்கள். அவருடன் வாரணாவதம் வருவோம் என்று சொன்னது நிஜம்தான். ஆனால் இப்போது என்ன? இப்போது யோசிக்கிறேன். நாம் கேட்டு அவர் அனுமதித்திருந்தால் சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆனால் அவர் என்ன செய்தார்? இப்படி ஒரு கருத்தை அவரே முன்மொழிந்திருக்கிறார். நாம் பாண்டவர் ஐவரும் வாரணாவதம் செல்ல வேண்டும் என்று. இது ஏன் தவறாகப்படுகிறது? தவறாகப்பட நியாயம் உண்டு. நாம் பாண்டவர் ஐவரும் ஒரே நேரத்தில் தலைநகரை விட்டு செல்வது, இதில் ஏதோ ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதற்காக? எதற்காகவும் இருக்கலாம். நாம் பாண்டவர் ஐவரும் தலைநகரை விட்டு போனால் பிறகு தலைநகருக்குள் திட்டமிடும் குள்ளநரிகள் தலையை தூக்கும். குள்ளநரியா? ஆம், குள்ளநரி. அன்று அண்ணாவுக்கு யுவராஜர் பட்டம் கட்டிய போது எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை கசப்புகள். மூத்தவர் தர்மண்ணாவுக்கு யுவராஜர் பட்டம் என்று உள்ளத்தால் எரிந்தார்களே, அந்த வெறுப்பு நெஞ்சங்களில் எத்தனை கொதிப்பு. பொறாமைக்காரர்களை எனக்கு பிடிக்காது. ஏதோ திட்டமிட்ட சதி ஒன்று நடக்கின்றது. மாண்புமிகு பிதாமகர் பீஷ்மரும் துரோணரும் அதர்மம் என்றார்கள். அவர்கள் கொதித்தார்கள், குமுறினார்கள். அரசருக்கரசர் மனதிலே அவர்கள் பிள்ளைகளின் மீது எவ்வளவு அன்பு என்பதை உலகம் அறிந்தது. அவர்களை வாழ வைக்கும் நோக்கிலே அரசர் அநீதிகளே சிந்திக்கிறார். அதனால்தான் அவர் இந்த பயணம் போங்கள் என்றார். பஞ்ச பாண்டவர்கள் செல்கின்ற திட்டத்தில் குறுக்கு மூளை அந்த சகுனி, துரியோதனன், அந்த கர்ணனும் இருக்கிறார். யாரோ சிலர் சென்று மன்னரை கண்டு பிரார்த்தித்தார்களாம். வாரணாவத ஜனங்கள் பஞ்ச பாண்டவர்களை காண ஆவலாய் இருக்கிறார்கள். அவர்களை அனுப்புங்கள், அனுப்புங்கள் என்று. பாண்டவர்களிடத்தில் யார் விளையாடுவது? அப்படி செய்வதால் யாருக்கு லாபம்? அரசர் பிரானை அங்கு செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டு தலைநகரத்துக்குள்ளே திட்டமிடுவாரா என்ன? ஆம், மோசத்தால் வெற்றியடைய பார்க்கிறார்கள் முறைகெட்ட மனிதர்கள். தாம் நினைக்கிறீர்கள் அன்பின் காரணமாய் இப்படி நடக்கிறது என்று. பொறாமை அவர்களுக்கு. பீமண்ணா, எனக்கு தோன்றுகிறது நம்மை மோதி அழிக்கும் திட்டங்கள் நடப்பதாக. விழிப்போடு இருந்து தடுக்க வேண்டும். அர்ஜுனா, உன் மனதிலே சந்தேகம் ஏன்? இல்லை இல்லை அர்ஜுனா, மன்னரின் நெஞ்சிலே கொலை எண்ணம் இருக்காது. அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை பீமண்ணா. அரசியலில் எதுவும் நடக்கலாம். சந்தர்ப்பங்கள் சரியாக கை கொடுத்தால் தந்த பதவியை தட்டி பறிப்பார்கள். இல்லை இல்லை, சற்று நீங்களே யோசித்து பாருங்கள். மன்னரின் செல்வாக்கால் தர்மண்ணாவுக்கு யுவராஜர் பதவி கொடுத்ததற்கு பிறகு துரியோதனன் கண்ட கனவுகள் அப்பளமாய் நொறுங்கிவிட்டன. இனி ஆயுள் முழுவதும் அஸ்தினாபுரத்தை ஆளும் பதவியை அவன் அடையப் போவதில்லை. இனி அந்த அர்ப்பனுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. நம்மிடத்தில் ஒரு காரணத்தை சொல்லி வெளியூருக்கு அனுப்பிவிட்டால் சந்தர்ப்பத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி மன்னர் பிரானை பயமுறுத்தி பதவியிலே அமர்ந்து கொண்டு நாம் திரும்பி வராமல் செய்து விடலாமே. புரிந்ததா? உண்மைதான், நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அர்ஜுனா. பொதுவாக அப்படி நடக்காது. ஏன் நடக்காது? நியாயமில்லை என்று யார் தடுப்பார்கள் அவனை? பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணர், விதுரர் இருக்கிறார். நான் சொல்கிறேன், யுவராஜன் ராஜாவாக அடுத்து வருபவன். ஆகையால் மன்னர் அவர்கள் உடல் நலம் கெட்டால், மரணமடைந்தால் ஆட்சியில் அமர யுவராஜனுக்கே அதிகாரம் மாறுகிறது. இதன்படி யுவராஜருக்கு உரிய அதிகாரம் இருக்கும் வரை நமது பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணர் துரியோதனனை ஆதரிக்காது மன்றத்திலே அவனை எதிர்ப்பார்கள். அந்த மூவரையும் அதட்டி அடிக்கின்ற சக்தி அந்த துரியோதனனுக்கும் இல்லை, அங்கு இருக்கின்ற கர்ணனுக்கும் இல்லை. ஆனால் சதி ஒன்று நடக்கும் என்ற நோக்கிலே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. தர்மண்ணாவை வாரணாவதத்திற்கு தனியே அனுப்பக்கூடாது. நாம் அவருக்கு கவசங்களாக நம்மிலே ஒருவர் அவருடன் இருப்போம். அதன் பிறகு அண்ணாவை தொட யாருக்கும் நெஞ்சுறுதி கொஞ்சமும் இருக்காது அர்ஜுனா. ஆகையினால் யுவராஜர் உயிரோடு இருக்கும் வரை நம்பிக்கை துரோகம் செய்து அப்பாவை ஏமாற்றி துரியோதனன் ராஜ்யத்தை அடைய முடியாது.
நமது யுவராஜர் வாழும் வரை. இதை கேட்டதின் பிறகு ஆழ்ந்து பார்க்காத கண்கள் திறந்து விட்டன. நாம் இனிமேல் நமது யுவராஜரின் உயிருக்கு பக்க துணையாய் இருக்க சிந்தியுங்கள். அதனால் நாம் இன்று முடிவெடுக்க வேண்டியது, நாம் எப்படியாவது இனிமேல் பிரியமான அண்ணனை தனியே செல்ல விடக்கூடாது. இனி அவரை காக்கும் பணி நம் இருவர் கையில் தான் இருக்கிறது. அப்படியே. இது நகுலனுடைய அறை. சரி. இது சகாதேவனுடைய அறை. இந்த பக்கம் அர்ஜுனன். அப்படியா? இங்குதான் பீமன் இருக்கப் போகிறார். ஓஹோ. இது யுதிஷ்டருக்காக அமைக்கப்பட்ட விசேஷமான அறை. நல்லது. அவர் யுவராஜர். அவரை கௌரவிக்க வேந்தர் தந்த அறை இது. அப்படியா? வணக்கத்திற்குரிய குந்தி தேவியார் வசிப்பதற்கு அமைதி காக்க வேண்டிய இடம். சரி. இனிமேல் நீ மூதாட்டி வேடத்தில் ராணிக்கு சேவைகளை செய்து கொண்டிரு. சரி. நீங்கள் 5 பேரும் இங்கே சேவகன் வேடமிட்டு தனித்தனியாக அவர்களுக்கு சேவை புரியுங்கள். சரி. அடுத்து தூங்குவதற்கு முன்னால் இரவு குடிப்பதற்குள்ள பாலில் ஏற்பாட்டின்படி அதை கலந்து விடவும். கலக்கினால் தீயில் கருகும் போது நினைவுகள் இருக்காது. சரியாக செய்யுங்கள். செய்யும் காரியம் முன்னிரவுக்குள் முடிந்துவிட வேண்டும். சரி. நாம் இடுவதும் தீ, அவர்களை வழி அனுப்புவதும் தீ. மாமனே, அந்த விதுரருக்கு இந்த சதி தெரிந்து போய்விட்டார். அதன் விளைவென்ன? போதும் சிரிப்பு. தீட்டிய திட்டங்கள் தெரிந்து போனா விளைவுகள் என்னாகும் சகுனி மாமா? மருகனே,
நாம் திட்டமிட்டபடி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது உன்னை சந்தேகம் என்ற பேய் பிடித்துக் கொள்ளக்கூடாது. குழந்தை போல் பேசாதே. இதுதான் குறைபாடு. உன்னிடத்தில் மாமாவை சீண்டுகிறாய். துரியோதனா, சதித்திட்டமே ஒரு முறையில் யுத்தம்தான். இங்கு வாழ் தேவையில்லை. மண்டையில் மூளைதான் நடத்துகிறது போராட்டத்தை. இங்கு புத்தியினால் யுத்தம் செய்யும் வீரருக்கும் கூட அதே கட்டுப்பாடுகள் உண்டு. வாளால் யுத்தம் செய்யும் வீரரைப் போல. செய்து முடிப்போம், இல்லை மடிவோம். இதைவிட மதியோக மார்க்கம் வேறு இல்லை மருகனே. ஒரு மார்க்கமும் இல்லை. சந்தேகத்திலே கேள்வி கேட்பதும் தொடங்கிய பின் துவண்டு போவதும் கோழையின் குணமப்பா, வீரனின் குணம் அல்ல. நீயே குறை பேசுவதோ, இப்படியானால் என்ன ஆகுமோ, அப்படியானால் என்ன நேருமோ என்று புலம்பாதே. நாமே நம்மை தாழ்த்திக் கொள்ளக் கூடாது. கற்பனையிலாவது வெற்றியை பற்றி சிந்தித்து பார் மருகனே, தப்பில்லை. இப்படி பேசியதெல்லாம் போதும். அந்த விதுரருக்கு நம் திட்டங்கள் தெரிந்து போய்விட்டால் குடிமூழ்கி விடாது. பார்வையை மாற்றிக்கொள். என் திட்டங்கள் தீட்டியபடி முடிந்தால் அப்புறம் உன் ராஜ பட்டாபிஷேக திருவிழாதான். இந்த மாளிகை உன் கைப்பிடிக்குள் என்று நினைத்துக்கொள். மக்கள் உன்னை நாயகனாக ஏற்பார்கள் என்று நினைத்துக்கொள். அப்படி கற்பனை செய்து பார் மருகனே. சந்தேக பேயை அடித்து விரட்டு. சந்தேக பேயை அடித்து விரட்டு. அப்படியே இனி சிந்திக்கிறேன் சகுனி மாமா. ஒரு போராட்டம் என்று தொடங்கியதற்கு பிறகு தொடங்கியவன் மனதில் குழப்பங்கள் என்று நேர்ந்தால் அது நல்லதற்குத்தான். இந்த மருகனும் அப்படித்தான். மேலும் மேலும் ஒருவன் திட்டமிட்டதை மட்டும் நம்பி தன் பகை முடிக்க திரும்ப களத்தில் இறங்கி நின்று அவன் தோற்கும் நிலை வந்தான். இதை எண்ணி பார்ப்பது தேவைதான், மிக மிக தேவைதான். பகைவனுடைய ஒவ்வொரு திருப்பமும் அறிந்து நடக்க வேண்டியது. அதை நாம் அறிந்து சிறந்த யுக்தியுடன் செயல்படுவோம், பயனை காண. அந்த முறையில் நம்முடைய திட்டங்கள் இன்று செயல்பட ஆதாரம் ஒன்றுதான், அற்புதமான ஆதாரம் ஒன்றுதான். அங்கு தீயிடுவதற்கு முன் நமது இந்த திட்டங்களை பற்றி நமது பகைவன் அறியக்கூடாது. மேலும் எப்படிப்பட்டதொரு நிலையையும் எதிர்பார்க்க வேண்டியதுதான். இங்கு எடுக்கும் இந்த முடிவுகள் நமது எதிரிகளுக்கு போய் சேர்ந்து விட்டதென்றால், ஒருவேளை அந்த நிலைமையை நாம் சந்திக்க நேர்ந்தால் விளைவென்ன? உங்களை சிந்திக்கச் சொல்கிறேன். உண்மையிலேயே நம்மிடையே இதுதான் மோதல் மருகனே, இதுதான் மோதல். சிறு பிள்ளைத்தனமாக சிந்திக்க சொல்கிறாய் மதியோக மாமனை. தீட்டிய திட்டங்கள் அங்கு போய் சேர்ந்து விட்டாலோ? மருகனே, மதியோக சகுனி நினைத்ததை நடத்துவார். அவர்களுக்கு தீட்டிய சதிகளை பற்றிய செய்தி போய் சேராது. நம்பு என்னை. சகுனி மாமா, தற்பெருமை வேண்டாம். அந்த விதுரர் ஒற்றர் படையின் சக்தி மகத்தானது, மறக்காதீர்கள். இந்த சகுனி மாமனின் சக்தி அந்த விதுரனை விழுங்கி விடுமே மருகனே, சரித்திரம் உண்டே. இது அகம்பாவத்தை காட்டுகிறது சகுனி மாமா, அகம்பாவத்தை காட்டுகிறது. இந்த தற்பெருமைதான் அரசியலுக்கு எதிரி. நமக்குள் எதிரிகளை சரியாக எடை போட தெரியவில்லை என்றால் அதன் பலனை எண்ணி பாருங்கள் சற்று சகுனி மாமா. இல்லை, அரசியல் அறிஞர்கள்தான் இப்பாடத்தை கற்றுத் தந்தார்கள், பகுத்தறிந்து தந்தார்கள்.
எனக்கு போதிக்கின்றாயா காந்தாரி மைந்தனே? இது அழகல்ல. பாடம் எனக்கு எதற்கு? ஒரு மாபெரும் மேதை நான். மாமேதையா? எவ்வாறு நம்புவது? சொல்கிறேன், நம்பு. எதிரிகளின் திறமைகளை எட்டியிருந்து பார்த்தே எடை போட்டிருக்கின்றேன். இப்போது யார் எங்கிருக்கின்றான், என்ன செய்கின்றான்? சகுனிக்கு ஒவ்வொரு அசைவுகளும் தெரியும். மருகனே, என்னை போல் யார்? உண்மைக்கேது மதிப்பு? இத்தனை பயங்கர திட்டங்களை தந்து மாளிகை மஞ்சத்தில் உறங்கிக் கொண்டிருப்பேன் என்று நினைத்தாயோ? இல்லை, இல்லை மருகனே, இல்லை. பயிற்சி பெற்ற என் ஒற்றர்கள் பிதாமகர் பீஷ்மரை, குரு துரோணாச்சாரியாரை, குரு கிருபாச்சாரியாரை, அந்த மகா மந்திரி விதுரரை, இத்தனை பேருடைய நடமாட்டங்களையும் கண்காணிக்கிறார்கள். யார் அங்கு வருகிறார்கள், யார் அங்கிருந்து போகிறார்கள், எங்கு செல்கின்றார்கள், ஒவ்வொரு அசைவையும் குறித்து எனக்கு அனுப்புகிறார்கள். அந்த விதுரர் இதை மோப்பம் பிடிக்க முடியுமானால் அவருடைய பிரிய பாண்டவர் ஐவரும் மரணத்தை தழுவிக்கொள்ள மண்ணுக்குள் உறங்குவதற்கு இங்கு வருவார்களா? அவர் மனம் பேரமைதியோடு பேசாமல் இருக்குமா, பாடிக்கொண்டிருக்குமா? இல்லை. தெரியுமா, தெரியுமா, எனக்கு கடைசியாக கிடைத்த தகவலின்படி அந்த விதுரர் இப்போது அவருடைய பூஜை மாளிகையில் அமர்ந்து பகவானை பூஜை செய்கிறார். பூஜை. ஆனால் அங்கு விதியையே மாற்றி எழுதும் செயல் மெல்ல நடக்கிறது, மெல்ல நடக்கிறது. இன்று ராத்திரி பொழுது மகா அக்னி மூட்டப்படும். மகா அக்னி. நெருப்பிலே பாண்டவர் ஐவரும் இன்று நீராடப் போகிறார்கள். மருகனே, பார், நம் திட்டம் வெற்றி. என் பிரபுவே ஸ்ரீ கிருஷ்ணா, நான் படும் மனத்துயரங்களை நீ மட்டும் தான் அறிவாய். பிரபு காக்க வேண்டும். பக்கத்துணையாயிரு பிரபுவே. குந்தியின் மைந்தர்களுக்கு கவசமாயிரு. பயங்கர சதிகள் எல்லாம் நடைபெறுகிறது பிரபு. காக்க வேண்டும் பிரபு, காக்க வேண்டும். என்ன விஷயம்? எதற்காக சிரிக்கிறாய்? எதற்கு சிரித்தேன் என்றால், சிறந்த பரம ஞானியும் கூட என்னை அறிந்தும் வேதனைக்குள்ளாகிறார். அதுவும் அனைத்தையும் அறிந்தவர் அவர். கிருஷ்ணன் துணையிருப்பான் என்று தெரியாதா? இந்த பயம் எதற்கு? எல்லாம் உன் நாடகம் தானே கண்ணா. சக்கரத்தை சுழற்றி சஞ்சலத்தை அழிக்கிறாய். உண்மைதான். இங்கிருந்து அந்த அரக்கு மாளிகை வரை சுரங்கம் வேண்டும். பயங்கர காவல் அங்கு போட்டிருப்பார்கள். அவர்கள் சேனைகள் விழிப்போடு மாளிகையை சுற்றி கொண்டே இருக்கிறது. எந்த வகையிலாவது பாண்டவர்கள் வெளியே வருவதற்கு முயற்சித்தால் அவர்கள் சேனைகள் பாண்டவர்களை தாக்கும். என் இப்போதைய ஏற்பாடு, நாம் அங்கிருந்து சுரங்கத்தை இங்கு வரை கொண்டு வர வேண்டும். இங்கே
நதியில் அருகிலே சுரங்கத்திலிருந்து மறைந்து வந்தால் நீ உடனே பாண்டவரை படகிலே அமர்த்தி அக்கறையிலே சேர்க்க வேண்டும். சரி, அப்படியே செய்யலாம். இத்தனை நீளமான சுரங்கம் தோண்ட நேரம் வேண்டுமே. அதையெல்லாம் நான் அறிவேன். எப்படியாவது முடிக்க வேண்டுமே. முதலில் செய்து முடிக்க வேண்டியதை செய்வோம். அங்கே யுவராஜர் தம்பிகளுடன் மாளிகையில் சேர்ந்திருப்பார். முன்னேற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு சிலருடன் நானும் அங்கு போகிறேன். வலை விரித்தவரின் வஞ்சக திட்டங்களை கவனிப்பேன். அந்த அரக்கு மாளிகைக்குள் வசதிகள் என்ன, வாய்ப்புகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பேன். நேரம் எங்களுக்கு சாதகமாக இருந்தால் நாங்களும் அங்கிருந்து சுரங்கம் தோண்டுகிறோம். யுவராஜரே, இது தாங்கள் தங்குவதற்கு. இங்குள்ள சேவகன் தாங்கள் இட்ட பணிகளை செய்ய தம்முடன் இருக்க. சீக்கிரம் சீக்கிரம். போங்கள் போங்கள் போங்கள், சீக்கிரம்.
சீக்கிரம் போங்கள். மகாராணியாரே, தங்களுக்கு அறை அங்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. மகாராணியாரே, இவள் தங்களுக்கு தாதி. சகல பணிகளையும் சலிப்பின்றி சரியாக செய்வாள். யுவராஜருடைய பொருட்கள் இங்கே, மகாராணியுடைய பொருட்கள் அந்த அறையிலே. வாருங்கள். போங்கள் போங்கள் போங்கள். ஆகட்டும், வேகமாக நடக்கட்டும். இதை உள்ளே வை. சரி மகாராணி. நமது நிகழ்ச்சிகளை எப்படி அமைத்திருக்கிறீர்கள்? பூஜைக்காக எப்போது செல்வது? இன்று அந்தி நேரத்தில் யுவராஜரே. மக்களை சந்திப்பதற்கு எப்போது ஏற்பாடு? ஊர் மக்கள் இன்றே தங்களை பார்க்க வர காத்திருந்தார்கள். பயணக்களைப்பு தங்களுக்கு இருக்கும் அல்லவா? யுவராஜர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டேன். நாளை தங்கள் அனுமதி கிடைத்தால் மக்கள் தங்களை பார்க்க வர தடைகள் இருக்காது. மாலை சந்தியாவந்தனத்துக்கு பிறகு என்னை பார்க்க வருபவரை நான் மனமாற வரவேற்கிறேன். கவனியுங்கள், யாரானாலும் அவர் சின்னவரா இல்லை பெரியவரா, செல்வந்தரா இல்லை சாதாரண சேவகரா, இந்த பாகுபாடெல்லாம் பார்த்து அவரை தடுக்கக் கூடாது. ராஜபவனத்தின் கதவுகளை பேதம் பார்க்காமல் திறந்து விடுங்கள்.
எதுவரை வந்திருக்கிறது? பாதி வரை வந்து விட்டது. செல் தாதி, போய் நீயும் ஓய்வெடுத்துக்கொள். ஆகட்டும் மகாராணி. ஏன் இவ்வளவு நேரம்? அந்த மூதாட்டி தூங்கவே இல்லை. அவர்கள் காலை பிடித்து என் கையே ஒடிந்து விட்டது. Krishna